மக்களே, த கேர்ள் ஹூ சீஸ் ஸ்மெல்லோட எபிசோட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளில வரும்போது ஜோயின் சொல் அப்படின்னு ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்து கூப்பிடுறதோட எபிசோட் 1 முடிச்சிருந்தோம். அந்த பேரை கேட்டதுமே நம்ம ஹீரோ பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாரு. அவருக்கு அவங்க தங்கச்சி பற்றின சில ஞாபகங்கள் எல்லாமே வந்து போகுது. எப்படியாவது அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வெறியும் கொடுது. நம்ம ஹீரோ அவங்க நின்றுட்டு இருக்கதை ஹீரோயின் பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் ஏன்னா நீங்கள் இன்னும் போலியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உன் பேர் அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு கேட்குறாரு. ஐயோ ஆமாம்ல, நான் உங்ககிட்ட என் பேரே சொல்லலை, கொடுங்க நான் எழுதி தரேன் என் ஃபோன் நம்பரோட சேர்த்து அப்படின்னு. ஓ சோரிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதுறாங்க. ஓ சோரிம்மா, ஆனால் அந்த பொண்ணு ஒன்று சோயின் சொல் அப்படின்னு கூப்பிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்க போல, பரவாயில்ல, இது அடிக்கடி நடக்கும் தானே, ஓகே நாளைக்கு கார் ரிப்பேர் பண்ணிட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், டாட்டா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ அந்த சீஃபை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஓ நீங்களா, வாங்க ஹீரோ சார், ஓடி போய் திருடனெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, பரவாயில்லன்னு கிண்டல் பண்ணிட்டு காலில் ஒரு எத்து ஓங்கி எத்துறாரு. நம்ம ஹீரோக்கு தான் வலிக்காதே, அவர் எனக்கு என்னன்னு நிற்கிறாரு. ஏண்டா இந்த அடி அடிக்கிற, எனக்கு என்னன்னு நிற்கிற, உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எங்கள் கேஸ் விஷயங்களை தலையிடாத அப்படின்னு. அப்புறம் எதுக்கடா தேவலாம் உள்ள வந்தேன்னு அந்த ஆள் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. சார் அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு எப்படியாவது இந்த டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்பீச்சே கொடுக்குறாரு. ஓ அப்படியா, அப்போ நீ அடங்க மாட்டேல, சரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு ஒரு ஃபைலை தூக்கி போடுறாரு. உனக்கு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே இந்த கேஸை நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு இங்கே வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா இனிமேல் இதை பற்றி நீ பேசவே கூடாது, எங்கள் விஷயங்களை தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக சார் நான் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு வீரமா அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறாரு. அங்க ஓச்சோரும் அந்த காரை உடச்சதுக்கு பயங்கரமா திட்டு வாங்குறாங்க அந்த காரோட ஓனர் கிட்ட. இல்ல நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேகமா அவங்க கிளம்பும் போது அந்த ஓனர் கூப்பிட்டே, இங்க வாமா புது பொண்ணு, நீ என்ன எடுபடி வேலையே பார்த்துட்டு இருக்க, அதுக்கு தான் நீங்க வந்தியா, தியேட்டர்ல போய் நடிக்கணும், ஸ்டேஜ் ஏறணும்லாம் உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல சார் நான் ஒரு டிராமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், டிராமாவா, உனக்கு பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா சார் எனக்கு தான் பார்ட்னர் இருக்காங்களே, நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பார்ட்னர் கூட்டு வா, இன்னைக்கு சாயந்தரம் என்கிட்ட சின்ன ஒரு ரிஹர்சல் காமிங்க, நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. இன்னைக்கே வா சார், என்னோட பார்ட்னர் வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, நாளைக்கு வேணா கூட்டுருவா அப்படின்னு. சரி ஓகே, அப்போ நாளைக்கு கூட்டு வா, நாளைக்கு நீ கூட்டு வந்து என் முன்னாடி நீ ரிஹர்சல் பண்ணி காட்டல அப்படின்னா உனக்கு இனிமேல் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. ஐயோயோ ஓச்சரியம், எதுக்கு பார்ட்னர் இருக்காங்கன்னு சொன்னேன், உனக்கு இதெல்லாம் தேவையான, அவங்களே தலையில் அடிச்சுக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ முட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேகமாக பேசிட்டு ஃபைலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு. அப்போ அங்கேயே இருக்கிற ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதில் வந்து 3 பேரை கொன்னாங்க, ஆனால் யார் என்னன்னு யாருக்குமே தெரியல, அப்போ அதை யாரும் கண்டுபிடிக்கலன்றனால அவங்களெல்லாம் வேலையை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு அங்கே வேலை இல்லைன்னு அர்த்தம், ஒழுங்கு மரியாதை என்ன இருக்கோ அதை பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவர் சொன்னதும் சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கார் ஷெட்ல இருக்கிற ஒருத்தரை பார்த்து, சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என் கூட நீங்கள் ட்ராமாவில் நடிக்க முடியுமா, உங்க மூஞ்சி வந்து காமெடிக்கு நல்லா செட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் புடிச்சு திட்டி விட்டுறாரு. போமா அங்கிட்டு வேலையை பார்த்துட்டு எனக்கு வந்து சேருதுக்கு பாரு அப்படின்னு அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுறாரு. கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் ஃபோன் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆஹா, நம்ம ஏன் இவரை யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு பார்ட்னரா அப்படின்ட்டு. கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம நினச்சதை விட நிறைய காசு ஆகும் போல போச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் அன்னைக்கு போனோம்ல அந்த காஃபி ஷாப்க்கு வந்துருங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றாங்க. அங்கே ஹீரோ 10 தட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறது, எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம டிடெக்டிவ் ஆகுறது, எப்படி நம்ம தங்கச்சியோட கேஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்காரு. இதுக்கிடையில இவ வேற நோய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. சரி போய் என்னன்னு பார்த்து இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையும் போது கீழே காஃபி கொட்டியிருக்கு. அதில் வலிக்கிட்டு சல்லுன்னு போய் அப்படியே ஸ்டாப் ஆகிறாரு. ஹீரோ மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அங்கே தள்ளி உட்காந்துருக்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர், ஸ்டண்ட்லாம் வர பண்றாரு, நமக்கு மஜா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தொலை அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காசு ஆகுது அப்படின்னு பாவமாக சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட் அவங்க நடிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இதெல்லாம் வேலைக்காரது இல்லை, நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கத்திடுறாரு. இப்போ எதுக்கு நீங்கள் கத்துறீங்க, சரி போய் தொலைங்க அம்மிட்டு அவங்க வந்து அவங்க எஞ்சி போயிடுறாங்க. இவர் அவருடைய ஃபோன் எடுத்து அந்த சீஃப்க்கு, சார் என்னால் இந்த கேஸை சரி பண்ண முடியும்னு தோணல, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் எப்படி பார்ப்பேன், இப்போ என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் சரி பண்ணுறேன் ப்ளீஸ், என் வாழ்க்கை இதில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனால் சீஃப்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக அந்த மெசேஜை ஹீரோயின் காமிச்சிட்டாரு. அதனால ஹீரோயின் உள்ள வந்து, சார் என் வாழ்க்கையே இதில் தான் இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே அந்த மெசேஜை ரீட் பண்ணுறாங்க. ஆமாம், காலையிலேருந்து நோய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தால் பாரு என் ஃபோனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொன்னதோ, போன தடவை திருடனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி இந்த கேஸையும் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லா தடவையும் லக் இருக்குமா என்ன அப்படின்னு அவர் டவுட்டாக கேட்குறாரு. என்னை நம்புங்க, ஸ்மெல்லை வச்சு என்னால் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, அப்போ ஒரு டெஸ்ட் வச்சிருவோம், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் எங்கே ஒளிஞ்சிருக்கேன் நீ கண்டுபிடி அப்படின்னு இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில வந்து, அட லூசு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்மெல்லை. அவர் ஒரு காஃபியை மிதிச்சார்ல, அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி அவரை கண்டும் பிடிச்சிடுறாங்க. அவருக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஓ மோப்ப நாய் மாதிரியா, ஆனால் நீ மூக்கை வச்சு மோந்து பார்க்கலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னோட கேஸில் மூக்கு இல்லை, நான் கண்ணை வச்சு தான் எல்லா ஸ்மெல்
ஸ்மெல்லையும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கோட் பாக்கெட்டில் மின்ட் சாக்லேட் இருக்குது, எடுத்து பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் சரி வாங்க இன்னொரு டெஸ்ட் அப்போ வச்சிடலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் முன்னாடி உட்காந்து ஒரு கிளாஸ்குள்ளேயும் அந்த சாக்லேட்டை ஒழிச்சு வைக்கிறாரு. அவங்க மூக்கை பொத்திக்கிட்டு எப்படி இல்லாமோ அந்த சாக்லேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வழியாக அவருக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. அப்போ டீல் ஓகே தானே, நீங்கள் என்னோட காமெடி ஸ்கிட் பார்ட்னர், நான் உங்களோட கேஸ் சால்விங் கிரைம் பார்ட்னர், ஓகே அப்படின்னு டீல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஏர்போர்ட் காட்டுறாங்க. ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, குவென் ஜே ஹி. அவர் ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. நான் இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன், ஜுமாரி பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு ஃபோனில் கேட்குறாரு. அந்த பக்கம் இருந்து இல்லை எதுவும் தெரியலன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. சீக்கிரமாக அது என்னன்னு பாருங்க, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு அவர் கால் கட் பண்ணுறாரு. ஹீரோ கையில் ஒரு டைரியை கொடுத்து இதில் நிறைய ஸ்கிட் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த லைன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் நாளைக்கே தான் மீட் பண்ணுறோம், இன்னொரு விஷயம் நான் அந்த ஸ்மெல்லை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ரூம்குள்ளே அந்த பொண்ணை யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன், ப்ளீஸ் அந்த பொண்ணு கதறா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் புதுசாக ஒரு லேடி காட்டுறாங்க. அந்த லேடியோட தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சுக்கிட்டே போய் அந்த மீட்டிங்குள்ள உட்காந்துடுறாரு. 2 பேர் காணோம் அப்படின்னு அவங்கள பற்றின டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த பையன் ஒரு பெல் பாய், இவங்க ஒரு மாடல், இவங்க பேர் ஜுமாரி. ஸோ இந்த பையன் 5 நாளாக என்னையோட காணோம், இந்த பொண்ணை 4 நாளாக என்னையோட காணோம், இவங்களை எனக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என்னோட ஃபோக்கஸ் இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சீஃப் எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் காணோம் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. ஆமாம் எனக்கு தெரியும், பட் இவங்க 2 பேரை பற்றியும் நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, கேளுங்க அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த சீரீஸில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம், ஸோ நீங்களும் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தரோ இல்லை ஜோடியாவோ காணாமல் போகிறாங்க. மிஸ்ஸிங் கேஸாக போலீஸ் ஸ்டேஷனில் பதிவான அடுத்த 7வது நாள் செத்து கிடக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினா அவங்க அங்கேருந்து 6வது நாள் செத்ததா, அதாவது இறந்ததுக்கு அடுத்த நாள் தான் போலீஸ் கையில் கிடைக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அது போக அவங்க எல்லாருடைய இறப்புக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல். அவங்களுடைய டெட் பாடிஸ் எல்லாத்துலயுமே கையில பார் கோடு மாதிரி கீறலும் இருக்கு. இது ஒரு சீரியல் கில்லரோட வேலை அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நடந்தாலும் இந்த சீரியல் கில்லர் யாரு, எதுக்காக இதை பண்றான், எதனால இந்த ஆட்களை சூஸ் பண்றான், இது எதுவுமே யாருக்குமே தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் என்னென்னவோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், பட் எந்த அடையாளமும் அவனை பத்தி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு, மேம் எனக்கு ஒரு டவுட், அந்த பார் கோட்ஸ் யூசபிள் கோட்ஸா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீஃப், நீ எதுக்கடா இங்க உள்ள வந்த, யார் இவனை உள்ள விட்டதை கத்துறாரு. ஆமா இல்ல, இதை பத்தி நம்ம விசாரிக்கலையோ அப்படின்னு அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோ அடிச்சு வெளில பத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணோம்னு நினைச்ச குரூப்புக்கு ஜுமாரியோட கேஸ் வருது. சார் நான் சொல்றது கேளுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ்ல என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா இந்த கேஸ் என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், ஜுமாரியோட கேஸ் நான் டீல் பண்றேன், ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. கடைசியா ஜுமாரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு கால் டீடைல்ஸ் எடுத்துட்டு சீஃப்ட்ட ஒருத்தர் சொல்றாரு. அப்படியா, சரி அப்ப நீ நேர்ல போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னதும், சார் நம்ம கிட்ட ஆளுங்க கம்மியா இருக்காங்க, நான் வேணா இவனை கூட்டு போவா அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டுறாரு. இங்க பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணனா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு அந்த சீஃப் சொன்னதும், சார் ரொம்ப நன்றி சார், ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சந்தோஷமா கிளம்பி போறாரு. போற ஹாஸ்பிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போனாங்கல்ல அதே ஹாஸ்பிட்டல் தான். ரிசப்ஷன்ல ஜுமாரியோட போட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. ஆமா இவங்க இங்க ரெகுலரா வர்றவங்க தான், டாக்டர் சுன்பக் ஹே தான் இவங்களை டீல் பண்றாரு, அவர் 4 நாள் லீவ்ல இருக்காரு, அவர் போன் யூஸ் பண்றது இல்ல, அவர் அடிக்கடி இந்த மாதிரி லீவ் எடுப்பாரு, அவருக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும், அவர் அகைன் வந்ததும் நாங்க வேணா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா லீவ்ல போயிருக்கிறதா சொன்ன டாக்டர் ஓச்சோரி உட்காந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. இவர் எபிசோடு 1லயுமே நம்ம அங்க பாத்திருக்கோம், பட் இன்னும் இவரை பத்தின ஃபுல் ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லல. நம்ம ஹீரோயினை ஜுமாரியோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. ஜுமாரியோட ஸ்மெல் வேணுங்கிறதுனால அவங்க ட்ரெஸ்ஸை பாக்குறாங்க ஹீரோயின். அதுல ஒரு யூனிக் சென்ட் ஸ்மெல் வருது. அந்த பெர்ஃப்யூமும் அடிச்சு பாக்குறாங்க. அதுல ஆரஞ்சு, ரோஸ் ஆயில் அண்ட் வெனிலாவோட எசன்ஸ் 3 மிக்ஸ் ஆகி இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இங்கதான் கடைசியா ஜுமாரியை பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில இந்த புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல அவர் வராரு. அவர் மேல அந்த ஜுமாரியோட பெர்ஃப்யூம் வருது. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இவர் மேல ஜுமாரியோட பெர்ஃப்யூம் ரொம்ப ஹெவியா வருது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ போய் அந்த ஆளை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. சொல்லு மாடல் ஜுமாரி எங்க கடத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாரு. அப்போ வேகமா அந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஏ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை தடுக்கிறாங்க. சார் இவருக்கும் ஜுமாரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு, என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னதும் அவர் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அவரே தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன நிலைமைன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அவரை போய் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோவும் சாரி சொல்றாரு. ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து அந்த தியேட்டர் கம்பெனி ஓனர் கிட்ட ஒரு டிராமா நடிச்சு காட்டுறாங்க. அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஓகே நல்லா தான் 2 பேரும் பண்றீங்க, ஆனா இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க, வேற ஏதாவது பெட்டரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அப்படியே கட் பண்ணிட்டு ரோட்ல ஒரு கப்பல் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த கப்பல் 2 பேரும் அப்படியே ஜாலியா லவ்ஸ் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு கிஸ் பண்ண போகும்போது இந்த பக்கம் பார்த்துட்டு கவனிக்காம எதிரில இருந்த காரை இடிச்சு தள்ளி விட்டுறாரு. இங்க இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு பயந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல ஜுமாரியோட கிரெடிட் கார்டு எங்கேயோ யூஸ் ஆயிருக்குன்னு ஒரு டீடைல் கிடைக்குது. அதை பார்த்து அவங்க தேடி போகும்போது ஒருத்தன், நான் பர்ஸை கீழே பார்த்தேன், அதுல இருந்து தான் இந்த கார்டை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு
இடத்த காட்டுறான். அந்த பர்ஸை அனலைஸ் பண்ண சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட போய் அந்த ஸ்மெல்லுக்காக அதை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு இதில் ஹெவியாக லெதர் ஸ்மெல்லு வருது, அது போக தண்ணி அப்புறம் டாகோட ஸ்மெல்லும் வருது அப்படின்னு அவங்க சொன்னதும், ஆமாம் அங்கே ஒரு டாக் இருந்துச்சு அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்திட்டு சொல்கிறாரு. ஆனால் ஜுமாரியை நம்ம ரிவர் கிட்ட தான் தேடணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிற ஐடியாவை அங்கே இருக்கிற யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அவரே சரி ஓகே நம்மளே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயினோட ட்ராமாவில் இருக்கிற அந்த அலப்பி அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் அதே வாலெட் இருக்கு. இதை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே, இது ரொம்ப ஃபேமஸோ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் இதை பார்க்க லெதர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் லெதர் இல்லை, கோட்டிங் கொடுத்து லெதர் மாதிரியே தெரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொன்னதும், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கே கிளம்பி இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோட்ட சொல்லிட்டு லெதர் ஸ்மெல்லு ஹெவியாக வந்துச்சு அதில், ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் விசாரிக்கும் போது அந்த பர்ஸ் கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ரிவரும் இருக்கு. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு லெதர் ஃபேக்டரியும் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அங்கே ஏதோ பைப் உடஞ்சதுனால கொஞ்சம் வேஸ்ட் வாட்டர்லாம் வெளில வந்துருச்சு, அதனால அந்த ஸ்மெல் ஹெவியா இருக்கலாம் அப்படின்னு விசாரிச்சு சொல்றாரு. அதே ரோட்லயே அப்படியே தேடிக்கிட்டே அவங்க போறாங்க. கார் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கார் பார்ட்ஸ்லாம் கீழே உடஞ்சு கிடக்கிறத ஹீரோ பார்த்துட்டு பக்கத்துல போய் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் எதிரில் ஷாக்கிங்கா நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு பின்னாடி இருந்து ஜுமாரியோட சென்ட் எனக்கு வருது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஜுமாரிக்கு என்ன ஆச்சு, இது அந்த பார்கோட் சீரியல் கில்லரோட வேலை தானா அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுடைய ஃபேவரட் டிராமாஸ்லாம் என்ன, எதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.